நேத்திக்கு நம்ம ஸ்ரீ திரிபுர ரகசியத்துல 15வது சாப்டர் அஷ்டாவக்ரர் மானபங்கம் அப்படின்ற சாப்டர் பார்த்துட்டு இருந்தோம். அந்த அத்தியாயத்துல அதனுடைய கான்டெக்ஸ்டே என்னன்னா அறியக்கூடாததை, அதாவது அறிய முடியாததை எப்படி அறிய முடியும்? How to know the unknowable. அன்னோயபிள்னே சொல்லியாச்சு. எதை? பரம்பொருளை, கடவுள் தன்மைய, ஆன்ம பொருளை, தானேவாக இருக்கிற, அறிவா இருக்கிற, பேரறிவா இருக்கிற, அதாவது நம்ம உடம்பு மனசு இவைகளை தாண்டி வெளியில் நீ அதுவாக இருக்கிறாய்ன்னு வேதங்கள் சுட்டி காட்டுகின்ற நீ அதுவாக இருக்கிறாய்னா என்ன? நீ அந்த பேரறிவாக இருக்கிறாய், நீ அந்த சித்பிரகாசமாக இருக்கிறாய், நீ அந்த எப்பொழுதும் உள்ளதான சத்பொருளாக இருக்கின்றாய் அப்படின்றத அது அறியவே முடியாது. ஏன்னா ஊடகங்கள் எதுவும் அங்க வேலை பண்ணாது. ஏன்னா ஊடகங்கள் அதுக்கு அந்நியமா இல்லை. அதனால ஊடகங்கள் தாங்கள் எங்கிருந்து உதிக்கிறதோ அதை காமிக்க முடியாது. ஒரு குழந்தை அப்பா அம்மா கல்யாண போட்டோல நான் எங்கம்மா இருந்தேன்னு கேட்டுதான். அந்த கதை அது புரியுதுங்களா? தன்னோட அப்பா அம்மா கல்யாண போட்டோல நான் ஏன் இல்லை உங்க கல்யாணத்துல அப்படின்னு கேட்ட கதை. இதுதான் அதனுடைய ட்ரூ மீனிங். அன்னோயபிள். அவர்களுக்கு மகனாக பிறந்த அந்த குழந்தை அவர்கள் திருமணம் நடைபெறும் சமயத்துல இருந்திருக்கவே முடியாது. அத போலதான் இங்க ஆன்ம பொருள், பரம்பொருள், கடவுள் தன்மைன்றது. அது அந்நியமா எதையும் விட்டு வைக்கல, ஒரு தனித்த அறிவை விட்டு வைக்கல. தனித்த அறிவே இங்க இல்ல, ஒரு அறிவு தான் இருக்கு, ஒரு ஆன்மா தான் இருக்கு. அதனாலதான் மனிதன் ஒவ்வொருத்தனும் நான் இருக்கிறேன்றதுல யாருக்கும் எந்த கன்ஃபியூஷனும் இல்லை. ஏன்னா அவ ஒத்தையா ஒரு ஆளே பூரணமா இருக்க மாதிரி ஒவ்வொருத்தரும் ஃபீல் பண்றான். ஏன்னா ஆன்ம பொருளும் அப்படிதான், ஒன்றுதான். ஐயோ நான் நீயா இருக்கணும், நான் அவளா இருக்கணும்னு யாருக்கும் எப்பவும் கன்ஃபியூஷனே வரதில்லை. எந்த கன்ஃபியூஷனும் வரதில்லை. தான் பலவாறாக இருக்கிறோமோ அப்படின்லாம் யாரும் கன்ஃபியூஷன் வருதில்லை. நானாதான் இருக்கேன், நான் சோ அண்ட் சோ, நான் சோ அண்ட் சோ டெசிக்னேஷன் அப்படின்றதெல்லாம் கிளியர் கட்டா இருக்கா. அந்த மாதிரி ஆன்ம பொருள் ஒவ்வொரு புள்ளியிலையும் பூரணமாகவும் பிரகாசிக்கிறது. அப்படி இருக்கிற அந்த பொருளை எப்படி புத்தியோ மனமோ மெமரியோ வேற ஏதான மெத்தடோ உலகத்துல பகிர்முகமா ஏதானும் அப்ளையன்சஸோ அதை வச்சுட்டு எப்படி அறிய முடியும்? அந்த பரம்பொருள் தன்மையை அறியவே முடியாது. அதனாலதான் அறிய முடியாதை எப்படி அறியக்கூடும்ன்றதுதான் நம்ம நேத்திக்கு அந்த திரிபுர ரகசியத்துல பேசிட்டு இருந்தோம். அதை பத்தி தான் உபதேசம் நடந்திருந்தது. இப்ப அடுத்தது 16வது சாப்டர். அந்த மகாசக்தியான, அந்த பேரறிவான, அந்த உண்மை இருப்பான, அந்த ஆன்ம பொருளான, பரம்பொருளான, பரமாத்மாவான, கடவுளான இப்படின்னு பல விதமா வர்ணிக்கப்படுற அதனுடைய சொரூபத்தை அஷ்டாவக்கரர்கிட்ட அந்த தபஸ்வினி என்ன சொல்லிட்டு போறா? போன சத்சங்கத்துல, மேற்கொண்டு உனக்கு உண்டாகும் சந்தேகங்களை நீ ஜனக மகாராஜாவிடம் கேட்டு தெரிந்து கொள்ளவும் அப்படின்னு சொல்றாளா? அதுதான் அது. இப்ப நம்ம அதை தான் பார்க்க போறோம். அறிய முடியாததை அறிவது எங்கனம். How to know the unknowable. இதுதான் கான்டெக்ஸ்ட். இந்த திரிபுரை சுரூபம்ன்றது, அதாவது நம்ம கிட்ட இருக்கிற அந்த ஆன்ம சக்தி, ஆன்ம பொருள், ஆம்னிபோட்டன்ஸ், ஆம்னிஷியன்ஸ், ஆம்னி பிரசன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற இப்பேற்பட்ட அந்த பொருளை அறிவது. ஆம்னி பிரசன்ஸ்னா எங்கும் இருப்பது. ஆம்னிஷியன்ஸ்னா சர்வஜத்துவம், எல்லாத்துக்கும் அறிவாக இருப்பது. அறிவே அதனுடைய சொரூபம். ஆம்னிஷியன்ஸ்னா, ஆம்னிபோட்டன்ஸ்னா எங்கும் சக்திகளாக வியாபித்திருப்பது. சர்வ வியாபகத்துவம் தான் ஆம்னி பிரசன்ஸ். சர்வ வியாபகத்துவம் ஆம்னி பிரசன்ஸ். ஆம்னிபோட்டன்ஸ் சர்வ சக்தித்துவம், சர்வஜத்துவம் சொல்லப்படுற சர்வ அறிவுத்துவம். அது ஆம்னிஷியன்ஸ்.
இங்க அடுத்த இவர் கேக்குறார், நீ மேற்கொண்டு இதுல இருக்கிற இன்னும் நுணுக்கங்களை நான் ஒரு தடவை தான் உனக்கு சொன்னேன். அவ சொல்லிட்டா, நீ இந்தபடி கேட்டுக்கொண்டதற்கு சொல்லிவிட்டேன், உனக்கு வந்தனம். நான் சுருக்கமாக ஒரு தடவை தான் கேட்டதனால் உனக்கு இன்னும் ஸ்பஷ்டமாக விளங்கவில்லை. புத்திமான்களில் சிறந்தவரான இந்த ஜனகராஜன் உனக்கு போதிப்பார். உனக்கு உண்டாகும் சந்தேகங்களை அவரிடத்தில் கேட்டுக்கொண்டால் வேற நிவர்த்தி செய்து விடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்பி போயிட்டார். இப்ப ஜனகர் கிட்ட இவ கேட்கிறார், பார்கவனான ராமன், பார்கவன்றவர் பரசுராமர், இக்கதையை கேட்டு மிகுந்த ஆச்சரியமடைந்து கதை கேட்டதில் திருப்தி கொள்ளாதவனாகி அத்ரியின் குமாரரை பின்னும் கேட்கிறான். அத்ரியின் குமாரர் தத்தாத்திரேயர். அவர்கிட்ட கேட்கிறார், ஏ பகவானே, அதாவது இங்க இது முழுசா தத்தாத்திரேய மகரிஷி பரசுராமருக்கு போதிக்கிறது திரிபுரை ரகசியம் பூரா. ஏ பகவானே, தாங்கள் சொன்ன புராதன கதையானது அற்புதமாய் இருக்கிறது. அஷ்டாவக்ர மகாமுனி ஜனகராஜனிடமும் இன்னும் என்ன கேள்விகள் கேட்டார் என்பதையும் அதற்கு ஜனகராஜா யாது மறுமொழி கூறினார் என்பதையும் எல்லாம் அடியேனுக்கு சொல்ல வேண்டும். அகோ, அற்புதமான ஆக்கியானமாய் இருக்கின்றதே. இதுவரையிலும் நான் ஒரு காலம் இம்மாதிரி கேட்டதே இல்லையே. குருநாதா, விஞ்ஞான மார்க்கம் யாவற்றையும் கிருபை கூர்ந்து எனக்கு அருள வேண்டும். இது ஒரு சயின்ஸ். மெய்ஞானம்ன்றது, ஆன்ம ஞானம்ன்றது பரம்பொருளை பத்தியது, கடவுளை பத்தியது, ஒரு பர்ஃபெக்ட் சயின்ஸ். அதுக்கு ஊடகங்கள் நம்ம வாழ்க்கையே தான். நம்ம வாழ்க்கையில இருக்கிற எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு உள்ள திரும்பி போக வேண்டியதா இருக்கு. உன்முக நாட்டம்ன்றதே மெயினா இருக்குதுல. விஞ்ஞான மார்க்கம் யாவற்றையும் கிருபை கூர்ந்து எனக்கு அருள வேண்டும் என்றார். இவ்விதம் கேட்டுக்கொண்ட பொழுது மகாமுனிவரான தத்தாத்திரேயர் பரம பாவனமான கதையை பார்கவனுக்கு சொல்கிறார். மகாத்மாவான ஜனகர் யாது சொன்னாரோ அதனை கேள். அதாவது ஜனகர் அஷ்டாவக்ர முனிவர் கேட்ட கேள்விக்கெல்லாம் அவர் பதில் சொன்னதை இவர் சொல்றார். ஏ பார்கவா, தபஸ்வினியானவள் சென்ற பின் முனிகுமாரரான அஷ்டாவக்ரர் வெகு விப்பிரர்களால் சூழப்பட்டவராகி ஜனகராஜரிடம் சென்று, நான் உனக்கு இதற்கு முன் சொன்ன தபஸ்வினியின் சுருக்கமானவையும் மகா அர்த்தம் அடங்கியவையுமான மொழிகளை பற்றி வினவ ஆரம்பித்தார். ஏ ராஜனே, விதேக நாடாளும் மன்னவா, தபஸ்வினியானவள் சம்ஷேபமாக சொன்னதனால் எனக்கு முழுமையும் தெளிவாக விளங்கவில்லை. அறியக்கூடாததை எவ்விதம் நான் அறியலாகும்? ஹவு டு நோ த அன்னோயபிள்? ஏ தயாநிதியே, இதனை எனக்கு புகட்ட வேண்டும் அப்படின்னு ஜனகராஜர்கிட்ட அஷ்டாவக்ரர் கேட்கிறார். அதுக்கு இவ்விதம் ஜனகன் வினவப்பட்டதன் மேல் ஆச்சரியம் அடைந்தவர் போல் மறுமொழி கூறுகின்றார். ஏ முனிபுத்திரா, நான் இப்பொழுது சொல்லும் வச்சனங்களை கேளும். அந்த சுத்த சிதாத்ம தத்துவம் எவ்விதத்திலும் அறியக்கூடாததும் அன்று, எவ்விதத்திலும் அறியக்கூடியதும் அன்று அப்படின்னு ரெண்டு ஸ்டேட்மெண்ட் சொல்றார். ஒண்ணுத்துக்கு ஒண்ணு கான்ட்ரடிக்டரி. எப்படியும் அது தெரிஞ்சுக்கவே முடியாதுப்பா, அறிய முடியாததுப்பா. அல்ல, அறிய முடியாததாகவும் இல்லை, அறிய முடிந்ததாகவும் இல்லை. போருமா? அப்படின்னா அறிய முடிந்ததாகவும் இல்லைன்னா அறிய முடியாது. அறிய முடியாததாக இல்லைன்னா அறியவும் முடியும் அப்படின்னு சொல்றார். ரெண்டு விதமா பதில் சொல்றார், ஆப்போசிட்டாவே சொல்றார், கான்ட்ரடிக்டிங்கா. தத்துவத்தை குருவானவர் உபதேசம் செய்கிறபடினால் முதலில் குருவை அடைய வேண்டும். ஏன்னா இங்க குருன்றவர் அந்த இருட்ட, அஞ்ஞான இருட்ட போக்குறவர். வார்த்தையே அதுதான், குரு. ருத்ரன் ரூன்ற வார்த்தை விரட்டுதல், குன்ற வார்த்தை இருட்டு, குஹ் அப்படின்னு. குஹ்யம்னாலே மறைப்பு, இருட்டுன்னு அர்த்தம். அதை விரட்டுறவர் தான் குரு. சோ இப்ப இதுக்கு விளக்கம் கொடுக்கணும்னா அதுக்கு தகுந்த ஒருத்தர் ஃபர்ஸ்ட் கிடைக்கணுமே. அதுவே ஃபர்ஸ்ட் நடக்கக்கூடிய விஷயமா? அதுவே நடக்காதே அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் குருவை அடைய வேண்டும். ஆகையினால் முழுமையும் அறியக்கூடாதது அன்று. அந்த சுத்த சிதாத்ம தத்துவத்தை அறிவது சுலபமும் கஷ்டமும் தான். அதாவது குரு கிடைச்சிட்டார்னா போறோம் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு தானே குருவா இருந்து உபதேசிக்கிறதுனால இது அறிய முடியாம போயிடாது. என்ன, நான் இப்ப அறிவிக்க போறேன் இல்லையா? மற்றவாளுக்கு என்ன கஷ்டம்னா
குரு உபதேசம் மூலமா தான் இது வந்து திடசிரவணம்னு சொல்லப்பட்டு கன்விக்ஷனோட இது உள்ள ஏறணும். தன்னை ஆராயறதுக்கு தன் புத்தியை ஆராய்ஞ்சு, தன் மனத்தை ஆராய்ஞ்சு, தன் சித்தத்தை ஆராய்ஞ்சு, இதெல்லாம் ஆராயணும். இதை ஆராயறதுக்கு அவன் தள்ளப்படணும். இதை வந்து தன்னையே உதாரணமா எடுத்துக்கணும். தன்னுடைய வாழ்க்கையே, தன்னுடைய உள் உணர்ச்சிகளையே எல்லாத்தையும் வந்து சங்கற்பங்கள் எல்லாம் விலக்கிட்டு அப்படியே அங்க இருக்கிற ஸ்டில்னஸ்ல வந்து பார்க்கணும். இந்த சங்கற்பங்கள் சுயமாக வந்ததா, இந்த சங்கற்பங்கள்னு சொல்லப்படுற நம்மளுடைய நினைத்தல்களுக்கெல்லாம் சுய ஒளி இருக்கா, இல்லாட்டி ஏதான ஒண்ணுத்திலிருந்து தான் இவைகள் அனைத்துமே வரதா, காண்பவன், காணும் தன்மை, காட்சி அப்படின்ற முப்படிகளாகவும், நல்லது கெட்டது, வேணும் வேணா, ஆண் பெண்ணுன்ற ஜட வித்தியாசங்கள்ல இருந்து இரட்டைகளாகவும் இந்த பிரபஞ்சம் தோன்றி தோன்றி மறைஞ்சிட்டு இருக்கு. அதுல இதை அனுபவிக்கிற நம்மளும் அடக்கம். இவைகள் எல்லாம் தனி முதல்களா, தனி அறிவா இருக்கா, தனி இருப்பா, ஒரிஜினலாவே இருக்கா, இல்லாட்டி ஏதாவது மூலப்பொருள் இருக்கா அப்படின்றதுக்கு அவன் தன்னுடைய எண்ணங்களை நிறுத்தணும். தன்னுடைய உணர்ச்சிகளை நின்று ஐடியேஷனே இல்லாமல் அவன் உள்ள பார்க்கணும். ஒரு ஒப்பீனியன் சொல்லாம, ஒரு கமெண்ட் அடிக்காம, எங்கே இருந்து வருது, நான் உதிக்கும் ஸ்தானம் எதுன்னு பார்க்கணும், தீர ஆராயணும். அதனாலதான் ஃபர்ஸ்ட் இதுக்கு தகுந்த குருவே ஃபர்ஸ்ட் கிடைக்கிறது கஷ்டம். ஆனா இவர் குருவா இருக்கிறதுனால இவர் போதிக்க ஆரம்பிச்சுட்டார். யாரு? ஜனக மகாராஜா. அந்த சுத்த சிதாத்ம தத்துவத்தை அறிவது சுலபமும் கஷ்டமும் தான். ஈஸியும் தான், ஆனா கஷ்டமும் தான் அப்படின்னு ரெண்டு விதமா சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, உன்முக நாட்டம் உடையவனுக்கு சுலபம். உன்முக நாட்டம்னா இன்ட்ராஸ்பெக்ஷன் கிடையாது, இன்வெஸ்டிகேஷன், இன்கொயரிங் நேச்சர். இன்ட்ராஸ்பெக்ஷன்னா வந்து தன்னை பிரதானப்படுத்திடணும், அகந்தையை பிரதானப்படுத்திடும். நான் பண்ணது தப்பா, நான் பண்ணது சரியா, ரைட்டா, இப்படி பண்றது பேர் இன்ட்ராஸ்பெக்ஷன். நான் பண்ணது தர்மமா அதர்மமா, நான் மோசமா நடந்துட்டேனா, இதெல்லாம் பண்ணி தன்னுடைய தப்புகளுக்கு பண்றது பேர் இன்ட்ராஸ்பெக்ஷன். ஆனா இன்வெஸ்டிகேஷன்ன்றது என்ன? ஃபர்ஸ்ட் இங்க இருப்பதே என்ன? ஒரு ஓப்பன்னஸ் தான் இன்வெஸ்டிகேஷனுக்கு ரொம்ப அடிப்படை அவசியம். இது இந்த ஓப்பன்னஸ் தான் வந்து உன்முக நாட்டம். இந்த ஓப்பன்னஸ்ல பண்ற இன்வெஸ்டிகேஷன் தான் உன்முக நாட்டம். தன்னையே ஆராயறது, தன்னையே விசாரிக்கிறது, தீர விசாரிக்கிறது. கை கால் உடம்பா, உலகமா, நான் பார்த்த காட்சியா, என்னுடைய உடைமைகளா, என்னுடைய படிப்பறிவா, என்னுடைய பணமா, என்னுடைய அந்தஸ்தா, என்னுடைய குழந்தைகளா, என்னுடைய வீடா, சொத்தா, அப்படின்னு என்னுடைய சந்தோஷங்களா, அப்படின்னு எல்லா விதத்திலையும் தன்னை படம் போட்டு பாக்குறது வந்து இன்வெஸ்டிகேஷன். இப்படி பார்க்க ஆரம்பிச்சவனுக்கு வந்து இது ஈஸி. இப்படி பார்க்க தெரியாம வெளியிலேயே தன்னை விட்டவனுக்கு, உலகமாகவே வாழ்ந்துட்டு இருக்கிறவனுக்கு, தன்னுடைய உடல் போகங்கள்லயே வாழ்ந்துட்டு இருக்கிறவனுக்கு, தன்னுடைய உடைமைகள் மேலேயே கழிப்பா இருக்கிறவனுக்கு இது கஷ்டம். அதனாலதான் என்ன சொல்லுவான்னா, நல்ல வாழ்க்கையில வந்து பணத்துக்கே கஷ்டப்படுறவன், சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறவன், நல்ல வாழ்க்கையில முன்னேறதுக்கே கஷ்டப்படுறவனுக்கு வந்து இது வராது. ஏன் வராதுன்னா, அவனுடைய நாட்டம் பூரா அங்க அந்த வேட்டையிலேயே இருக்கும், அதை அடையிறதுலயே இருக்கும். அதனால அங்க அவனுக்கு வர்றது வந்து கஷ்டம். இது எல்லாம் கூட பல ஜென்மங்கள்ல திருப்தியாகி அப்படியே கஷ்ட நிலையில பிறந்தாலும் அதை பத்தி உதாசீன பாவம் வந்து, பணத்தை பத்தி உதாசீன பாவம், வாழ்க்கையை பத்தியே உதாசீன பாவம், எனக்கு வேண்டியதே ஆன்ம ஞானம் தான், எனக்கு வேண்டியதே நான் யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு தகிக்கிற சோலுக்கு வந்து உன்முக நாட்டம் தானா வந்துடும். அவன் அலைவான் ஒவ்வொரு க்ஷணமும் வந்து. இந்த வாழ்க்கை வந்து அவனை வந்து வெயில் போல, கோடை வெயில் போல கொடுமையா, அக்னி நட்சத்திரம் போல தகிச்சுட்டு இருக்கும். இப்ப உள்ள திரும்பணும்ன்றதுதான் அவன் பரமமா துடிச்சுட்டு இருப்பான். அப்பேற்பட்டவனுக்கு அந்தர்முக திருஷ்டி வந்திருக்கும், அவனுக்கு ஈஸி. மற்றபடி இந்த வாழ்க்கைக்கே பகிர்முகத்திலேயே எல்லாம் இருக்குன்னு நினைக்கிற வாழ்க்கைலாம் இது வந்து ரொம்ப கஷ்டம். அந்தர்முக திருஷ்டியுடையவனுக்கு சுலபமும் பகிர்முக திருஷ்டியுடையவனுக்கு துர்லபமும் ஆகும், அடைவது கஷ்டமும் ஆகும். சாதாரணமாக இதுக்கு உதாரணம் கூறி நிரூபிக்க முடியாத இந்த தத்துவம் அறியக்கூடாததாக, அதாவது அறிய முடியாததாக இருந்தாலும் வேறு விதத்தில், அதாவது அதத்யாவிருத்தி ரூபமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறபடியால் அறியக்கூடியதே அப்படின்றார். சாதாரணமா இதுக்கு உதாரணம் கூட முடியாது. ஆன்ம பொருள்னா என்ன?
வெற்று ஆகாசம் மாதிரியா? ஏன்னா ஆழ்ந்த உறக்கத்துல வந்து நம்ம மனம் அகந்தை வந்து பீஜ ரூபமா போய் மூலத்துல போய் ஒடுங்கிடுறது. திருப்பி தேகத்தை புடிச்சுட்டு அடுத்த நாள் எழுந்துக்கிறது. அடுத்த நாள் எழுந்து மனம் புத்தி சித்தமா அப்படியே விரிஞ்சு இங்க வேட்டையாடுறது, சேஷ்டிக்கிறது. உடம்பு உயிர் உலகமா மூணுமா இருந்து சேஷ்டிச்சுட்டு இருக்கு. எல்லாரும் நான் என்னுடையது அப்படின்ற அபிமானத்துல மூழ்கி பண்ணிட்டு இருக்கா. இப்படி இதுக்கு வந்து இது என்ன பொருள்? ஆழ்ந்த உறக்கத்துல என்னவா இருந்தது, எங்க போய் ஒடுங்கித்து? அதுக்கு வந்து என்ன உதாரணம் சொல்ல முடியும்? அந்த ஸ்டில்னஸ் வந்து இங்க எப்படி காமிக்க முடியும்? எடுத்து ஆகாசம் மாதிரி ஒரு ஸ்டில்னஸ்னா, அப்படின்னா வந்து ஆன்ம பொருள் ஆகாசம்னா ஆகாசத்துக்கு அசைவு இருக்கா அசைவு இல்லையான்னு கூட நம்மளுக்கு தெரியல. ஆகாசத்துல இருக்கிற காட்சி வந்து அசையிறது, ஒரு மரத்துல இருக்கிற கிளை வந்து அசையிறது, இலைகள் ஆடுகின்றன, இலைகள் விழுகின்றன, எல்லாத்துக்கும் எல்லா விதமான தன்மைகளும் தெரியுது. ஆனா இந்த ஆன்ம பொருளினுடைய தன்மை என்ன? அதுக்கு நிரூபணமே, நிரூபிக்கிறதுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. நிரூபிக்கிறதுக்கு ஒரே ஒரு இது என்னன்னா, தானே உள்ள அப்படியே நிக்கணும், நின்று பார்க்கணும். யுக்தி ரூபமா, சூக்ஷ்மமா, அதிரூபமா, அதிசூக்ஷ்ம ரூபமா ஒரு எண்ணம் உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல போய் நிக்கணும். எண்ணத்தை நிறுத்தி அந்த இடத்துல போய் நிக்கணும். இப்படி பண்ண வேண்டியதுக்கு ஒரு இங்க நிரூபிக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. கடவுள் இருக்காரான்னு கேட்டா அவனுடைய நம்பிக்கையில தான் கடவுள் இருக்கார். ஒவ்வொருத்தருடைய ஆன்மாவே, ஒவ்வொருத்தருடைய சோர்ஸே, மூலமே கடவுள் தன்மை தான். அதை நிச்சயித்து அவளே அறுதியிட்டு உணர்ந்துட்டான்னா வெளியில கடவுளே இல்லை, அவனே கடவுள். அதை பத்திய ரகசியத்தை தான் நம்ம இப்ப வந்து தீர விசாரிக்கிறோம். இது வந்து சாதாரணமாக நிரூபிக்க முடியல, உதாரணம் கூறி நிரூபிக்க முடியல. ஆனால் வேறு விதத்தில் அதத்யாவிருத்தி ரூபமாக நிரூபிக்க முடியும். அதத்யாவிருத்தினா என்ன அர்த்தம்னா சச்னஸ். சச்னஸ் புத்திசத்துல சொல்லுவா, தததான்வா, சச்னஸ்வா. புத்தருக்கே ததாகதான் பேரு. அப்படியே மறைந்தவர், அப்படியே சென்றவர். அதாவது எப்படி வந்து அவருடைய பிரஜை எப்படி பூரணமாச்சோ அப்படியே அதுக்குள்ளேயே சென்று மறைந்தவர் அப்படின்னு சொல்லுவா அவரை. அந்த மாதிரி அந்த சச்னஸ் சொல்லப்படுற அந்த அதத்யாவிருத்தி ரூபமாக நிரூபிக்கப்பட்டிருக்கபடியால் இந்த ஆன்ம பொருளானது, இந்த சிற்பொருளானது, மெய்ப்பொருளானது அறியக்கூடியதே, அறிய முடிந்ததே அப்படின்னு சொல்றாங்க. திருஷ்யங்களை யாதொன்று பார்க்கின்றதோ அவ்வடிவாகவே அந்த தத்துவம் அறியப்படுகிறதாக சொல்லப்படுகின்றது அப்படின்னு ஜனகர் சொல்றார். திருஷ்யங்கள்னா காட்சிகள். காட்சிகளை யார் பார்ப்பா? காண்பவன் காட்சிகளை பார்க்கிறான். காண்பவன் தான், காண்பவனுக்கு தான் அந்த காட்சி. இப்போ திருஷ்யம்னா, இப்ப நான் வந்து இந்த லேப்டாப்பை பாக்குறேன், அந்த மரத்தை பாக்குறேன், அந்த குரோட்டன்ஸை பாக்குறேன். அதை பார்க்கும் பொழுது அந்த வடிவமாக என்னுடைய ஆன்ம தத்துவம் வந்து அப்படியே கண் வழியாக, மனம் வழியாக, கண் வழியாக அந்த குரோட்டன்ஸ் செடி அப்படின்ற பெயரையும் விலக்கிட்டு அந்த ரூபத்தையும் விலக்கிட்டு அறிவா அங்க போறது. போருமா? பார்க்கிற ஒவ்வொரு காட்சியிலையும் வெறும் அறிவு. அந்த அறிவுக்கு டிஸ்கிரைபே பண்ண முடியாது. என்ன தன்மையால் நான் இந்த குரோட்டன்ஸ் என்ற செடியினுடைய காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு சொன்னா அதை வந்து டிஸ்கிரைப் பண்றதுக்கு ஒரு ஆப்ஜெக்டிவ் திங் இல்ல. என்னுடைய அறிவு அந்த குரோட்டன்ஸ் செடிக்கு அளவுக்கு ஏற்றார் போல், இந்த தென்னை மரம் அளவுக்கு ஏற்றார் போல் அப்படியே என்னுடைய அறிவுன்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. அது என்னுடைய அறிவு இல்லை. அந்த பூரண அறிவு மனம் மூலமாக, கண்கள் மூலமாக அப்படியே அந்த தென்னை மரத்தை போய் பார்க்கிறது. அதுக்கப்புறம் உள்ள பேசுறத பத்தி எல்லாம் கிடையாது. அந்த காட்சியில அறிவுதான் அங்கு செல்கிறதுன்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. ஆக்சுவலா வந்து இன்ஸ்டன்டேனியஸா ஒரு காட்சி வந்து மனத்துக்குள்ள பிரதிபலிக்கிறது. அந்த மனத்துக்குள்ள அறிவா இருந்து அந்த மனத்துல தெரிகிற காட்சிய பாக்குறது பேரு தான் ஞானமயமா இருக்கு, அறிவு மயமா இருக்கு. இதுதான் அந்த அதத்தியா விருத்தி, சச்னஸ். எந்த ஆப்ஜெக்டும், இப்ப தென்னை மரத்தை பார்த்தேன், அதுக்கு பிறகு ஒரு சின்ன புல்ல பாக்குறேன், இல்லாட்டி ஒரு சின்ன பூனைக்குட்டி போறது, அந்த பூனைக்குட்டியை பாக்குறேன். அந்த அளவுக்கு அறிவு என்ன ஆகுது? அந்த பூனையினுடைய வடிவ அளவுக்கு, அதனுடைய நடத்தல் ஓடுதல் அந்த அளவுக்கு ஏத்த மாதிரி அது இறங்கி தண்ணி ஆயிடுது, அளவில் சுருங்கிடுது.
ஆனா அந்த ஞானத்துக்கு அளவு கிடையாது, அறியும் தன்மைக்கு அளவு கிடையாது. ஆனா அறியப்பட்ட காட்சியில சின்னது பெருசுன்னு எல்லாம் இருக்கு. ஆனா இதுக்கெல்லாம் இந்த விவரத்துக்கெல்லாம் போகாம இப்படி எதன் மூலமாக இவைகள் எல்லாம் காட்சிகள் எல்லாம் அறியப்படுகின்றதோ அவ்வடிவாகவே அந்த சித் தத்துவம் அறிவுத்தன்மையானது, அறிவு ஒளியானது இருந்து கொண்டிருக்கின்றது, அறியப்படுகின்றது என்று சொல்லப்படுகிறது அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். அதுக்கு கீழே அவ இது கொடுத்திருக்கா, யாதொரு கடாதியான திருஷ்யம் பார்க்கப்படுகிறதோ, கடம்னா பானை, யாதொரு பானை என்ற காட்சியானது பார்க்கப்படுகிறதோ அந்த பானையின் வடிவமாகவே ஞானம், ஞானம்ன்றது என்ன, அறிவு அறியப்படுகிறது என்று மற்றவர்களும் சொல்லுகிறார்கள். பானையை பார்க்கிறவனான பானையினுடைய காட்சிமயமான அறிவான நான் என்பதில் பானையிலிருந்தும் வேறு வடிவமாகவே ஞானம் அறியப்படுகிறது. புரியுதா? பொருளை விளக்கிடுங்கோ, ஒரு தென்னை மரத்தை பாக்குறேன் இல்லாட்டி பானையை பாக்குறேன், பானையை விளக்கிடுங்கோ தென்னை மரத்தை விளக்கிடுங்கோ, அறியும் தன்மை ஒண்ணு இருக்குல்ல, அறியும் தன்மை ஒண்ணு இங்கேருந்து அப்படி உதிச்சு போறது இல்ல, அதுதான் அதனுடைய சக்தி. அறியும் தன்மையா இருக்கிற சக்தி அதுதான் சித் சக்தி. ஒருமா காட்சிகள் பெருசா இருக்கட்டும் சின்னதா இருக்கட்டும் அதை விளக்கிடுங்க, அது முக்கியமே இல்லை. பானையும் முக்கியம் இல்லை, தென்னை மரமும் முக்கியம் இல்லை, பூனைக்குட்டியும் முக்கியம் இல்லை. ஆனா பார்க்கப்படுகிற அறிவு ஞானமயமாகவே இருக்குல்ல, அது திருஷ்யத்திலேருந்து காட்சியிலேருந்து அதை விளக்கிட்டா அந்த அறிவு தனித்து வேறு வடிவமாகவே ஞானம், ஞானம் மொத்தம் தனியா இருக்கு. புரியுதா? அறியும் தன்மை மாறுறதே இல்லை, அறிவு மாறுறதே இல்லை, காட்சிகள் மாறிட்டு இருக்கு இல்லையா? அறிவுக்கு முன்னாடி அறிவு எதன் மேல் செலுத்தப்படுகிறதோ அந்த காட்சிகள் மாறிக்கொண்டிருக்கின்றன. ஆனால் அறியும் அறிவில் மாற்றமே இல்லை, சுயமாக அறியப்படுகிறதில்லை என்பது கருத்து. அதாவது அந்த ஞானத்தை அதாவது இப்படி அந்த அறிவு ஒரு பானையை பார்க்கும் பொழுது பானை மூலமாக அறிவு போறது தெரியுதே தவிர தனியா நம்ம மனத்துல வெறும் அறிவை அறிவா பார்க்க முடியல. புரியுதா? இது மூலமாவ பாக்கணும்ல, அறிவு தானே மனம் மூலமா கண் மூலமா பாக்குறது. ஆனா பானைய உதாரணமா வச்சு பானைய ஒரு காட்சியாக்கி பாக்குறதே தவிர சுயமா ஏன் அதை மட்டும் தனியா பார்க்க முடியல மனத்தால? பானையை பாக்குற மனத்தால பானையா தெரிஞ்சுக்கிற அறிஞ்சுக்கிற அந்த ஞானமா ஒரு ப்ராசஸ் நடக்கிறது இல்ல, கண்ணுக்கு தெரியாம பார்த்தல் நடக்கிறது இல்ல. அந்த பார்த்தலை ஏன் பார்க்க முடியல? பார்க்கும் அறிவை ஏன் பார்க்க முடியல? ஒரு எண்ணத்தை பாக்கிறோம், எண்ணத்தை பார்க்கிறவனை ஏன் பார்க்க முடியல? நம்மளுக்குள்ள ஏற்பட்ட ஒரு உணர்ச்சியை பார்க்கிறோம், வெளியில தெரிகிற காட்சியை பார்க்கிறோம், பார்க்கும் தன்மையை எப்படி பார்க்க முடியல? அதனாலதான் சித்த அப்படியே பார்க்க முடியல, சுயமாக பார்க்க முடியல. அப்படியே ராவா எப்படி கரண்ட அப்படியே எல்லா இடத்துலயும் தான் பரவி இருக்கு. கரண்ட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் எல்லா இடத்துலயும் தான் பரவி இருக்கு. ஆனா டிரான்ஸ்மிட்டிங் ஸ்டேஷன் ஒரு ஸ்டேஷன் வைக்கிறா, ரிசீவிங் ஸ்டேஷன் ஒரு ஸ்டேஷன் வைக்கிறா, வச்சு நம்ம ஆண்டனா அதை பிக் பண்ணி உள்ள சிக்னல்ஸா மாத்தி கன்வெர்ட் பண்ணி அனுப்புறது. இங்க ஸ்பான்டேனியஸா உள்ளுக்குள்ள மனத்துல உதிக்கிறதையும் அறியறோம், வெளியில நடக்கிறதையும் பாக்குறோம். ஆனா பார்க்கும் அந்த அறிவையே பார்க்க முடியல. அந்தந்த அளவுக்கு உட்பட்ட பொருட்களால் துண்டிக்கப்பட்டு அந்தந்த அளவுகளுக்குள் ஆகப்பட்ட அனந்த விதமான எண்லெஸ்ஸான ஆப்ஜெக்ட்களில் அனுசூதமான ஞான சாமான்யமே நிஜ வடிவம். நான் பூனைக்குட்டியே பாக்குறேன், நேத்திக்கு என் மனத்துல நேத்திக்கு எனக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்தது, அதை திருப்பி மனசுல பாக்குறேன். தென்னை மரத்தை பாக்குறேன், ஒரு நாயை பாக்குறேன், என்னுடைய பைக்கை பாக்குறேன், இப்படின்னு எல்லாத்தையும் பாக்குறேன். ஆனா எல்லாத்துலயும் பார்க்கும் தன்மை ஞானமே, அறிவே. அதனுடைய சாமானிய தன்மை தான் அந்த சித்ரூபம். சாமானிய தன்மை என்ன? பார்க்கும் திறன்னு கூட சொல்லக்கூடாது. திறன் திருப்பி
ஒரு சக்தி, சக்தி கூட கிடையாது. அது வந்து பிரகாசிச்சுட்டே இருக்குப்பா. அறிவு பிரகாசிச்சுட்டே இருக்குப்பா. ஒரு நாய் ஒரு பூனைக்குட்டியை பாக்குறேன்னா அந்த பூனைக்குட்டி விசாரம் பண்ணல, நான் தான் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து என்கிட்ட அறிவு எப்படி வந்து எல்லா இடத்துல இருந்தாலும் எனக்கு அந்த பூனை காட்சி டக்குன்னு தெரியுது, அந்த பானை காட்சி எனக்கு தெரியுது. தெரியறதுன்றது வந்து ஒரு ஸ்பெஷல் தொழிலாவே தெரியல, சர்வ சாதாரணமா தெரியுது. தெரிதலே அதனுடைய அம்சமா இருக்கு, விளங்குதலே அதனுடைய அம்சமா இருக்கு. ஆனா வந்து நான் இதுவரைக்கும் இந்த மாதிரி நானு யோசிச்சது இல்ல. இப்ப வந்து ஜனகர் எனக்கு சொல்லி கொடுக்கிறார். என்ன சொல்லி கொடுக்கிறார்? அது சர்வசாதாரணமா இருக்கு, ஆனா இது நாள் வரைக்கும் நீ பொருள் மூலமா தான் இந்த மாதிரி அறிவு வெளியில போறது, பொருள் மூலமா தான் உனக்கு ஞானம், அதாவது அறிவு சக்தி இருக்குன்றதே நீ தெரிஞ்சுட்டு இருக்க. உனக்கு சுயமாவே இருக்கு. அதுதான் அந்த சித்து ரகசியம். அறிய முடியாதது சுயமா நாமே நம்மளுடைய அறிவு எங்க உற்பத்தி ஆகுதோ அந்த இடத்த பார்க்க முடியும் அப்படின்னு அவர் கொடுக்கிற உபதேசத்தினுடைய முதல் ஸ்டெப் தான் இப்ப அவர் சொன்னது. காட்சிகள்ல விதவிதமான காட்சிகளினுடைய அளவுகள் வேறையா இருந்தாலும், யானை பானைன்னு இருந்தாலும் காட்சிகள், அறிவு வந்து இந்த திறன் வந்து ஒயாம பாஞ்சுட்டே இருக்கு, சகஜமா இருக்கு, சாமான்யமா இருக்கு. அவர் சொல்றார். அடுத்தது, விஷயங்களை யாதொன்று பார்க்கிறதோ அந்த, அதாவது காட்சிகளை யாதொன்று பார்க்கிறதோ அந்த வடிவாகவே அந்த பரம்பொருள், சிற்பொருள், அறிவு பொருள், மெய்ப்பொருள் என்ற தத்துவம் அறியப்படுகிறதாக சொல்லப்படுகிறது. நம்பர் 2வது, காட்சி ஞானத்தில், காட்சி ஞானம் தானே, காட்சியை காணும் தன்மையில், காணும் அறிவில் யாதொன்று விளங்குகிறதோ அதனை குதர்க்கமின்றி சூக்ஷ்ம புத்தியினால் ஆராய்ந்து பாரும். ஒருமா குதர்க்கமின்றி. குதர்க்கம்னா என்ன? நேரோ மைண்டட்னஸ், அல்பத்தனமா விசாரிக்காத. பார்க்கிற காட்சிகள் எல்லாம் அறிவு தான் விளக்கின்னு இருக்கு. அந்த அறிவை வந்து அதிசூக்ஷ்மமான புத்தியில கூர்மையா உனக்குள்ளேயே பாரு. ஒளி மாத்திரமே வடிவாகி யாவற்றையும் விளக்கக்கூடிய அந்த விளக்க சக்தியினிடமிருந்தும் விளங்கப்படுபவைகளை விளக்கினால் எல்லா விளக்கங்களுக்கும் ஆதாரமான தத்துவம் அதுவாம். ஒருமா, அதாவது வந்து எல்லாத்து மேலேயும் ஒளி விழுந்துட்டு இருக்கு. என்ன ஒளி? சூரிய ஒளியோ லைட் ஒளியோ கிடையாது, அறிவே. அறிவு வந்து நமக்குள்ளேயும் ஓயாம வந்து ஸ்புரித்து கொண்டே இருக்கின்றது. அறிவு ஸ்புரித்து கொண்டே இருக்கிறது. அறிவு ஸ்புரிச்சுட்டு இருக்கும் பொழுது நான் இப்படி வந்து கண்ணை மூடின்னு உட்கார்ந்துட்டு இருந்தேன். அப்படி கண்ணை திறக்கும் பொழுது எதிர்க்க ஒரு பானையும் இருக்கு, ஒரு யானையும் இருக்கு. நீ கேட்கல, நீ பார்க்கல, ஆனா அந்த காட்சி வந்து உனக்குள்ள அறிவு ஸ்புரித்தல்ன்றது மனமாக ஸ்புரித்துக் கொண்டிருக்கின்றது. உடனே வந்து யானையினுடைய காட்சி வடிவம் வந்து உன் கண் வழியாக உன் மனத்திரையில் பதியும், பானை வடிவமும் பதியும். ஏன்னா அறிவுனால அவைகள் விளக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஒரு பூச்சியோ ஒரு மண்புழுவோ கூட ஊர்ந்து போயிட்டு இருக்குன்னா ஏதோ நாட்டமா போயிட்டே இருக்குல்ல, அதனுடைய மனத்துக்கும் அதனுடைய கண்களுக்கும் கூட காட்சிகளாக ஏதோ தட்டுப்பட்டு கொண்டே இருக்கின்றது இல்ல. சகஜமா அறிவு ஒளி எல்லா உயிர்கள் கிட்டையும் இருக்கு, எல்லா பொருள்கள் கிட்டையும் இருக்கு இல்லையா? அததான் அவர் சொல்றார், ஒளி மாத்திரமே வடிவாகி. அதனுடைய இது என்ன? பிரகாசித்தல் தான். உள்ளேந்தும் பிரகாசிக்கிறது, வெளியில பொருட்களையும் பிரகாசிக்கிறது. இப்படி விளக்க சக்தியாகவே விளக்கிக் கொண்டிருக்கின்றது. திருஷ்யமே தெரியுது, பிரகாசமயம் அது. அந்த பிரகாசமயத்திலிருந்து வெளியில தெரிய காட்சியை விளக்கிடும், பானையை எடுத்துரும். அந்த சக்தியை மாத்திரம் பாரு.
அந்த விளக்க சக்தியா இருக்கிற அந்த தன்மையை மாத்திரம் பார். அதுதான் ஆதாரமான தத்துவம். எதுக்கு தத்துவம்? இந்த அறிவுன்னு சொல்றதுக்கு ஆதாரமான தத்துவம் என்ன? அதனுடைய சொரூபமே என்ன? விளக்குதல், ஒளிருதல், ஒளிர்ந்து கொண்டே இருத்தல், விளக்கிக் கொண்டே இருத்தல். அது காண்பவன் கிட்டையும் விளக்கமா இருக்கு, காணப்பட்ட பொருள் கிட்டையும் விளக்கமா இருக்கு. அந்நியம் இல்லாமல் எல்லா இடத்தையும் விளக்கிக் கொண்டே இருத்தல் தான் அதனுடைய ஆதார தத்துவம். இததான் அவர் சொல்றார். இவ்விதம் அபரிச்சின்னமான ஞான சாமானியத்தை நான் எவ்விதம் அறிவேன் என்றால், அபரிச்சின்னமான அக்கண்டமா இருக்கிற அறிவு, அக்கண்ட அறிவு விளக்கம் எப்ப பாரு ஜொலிச்சுட்டே இருக்கு, ஒளிர்ந்து கொண்டே இருக்கு. இந்த பிரபஞ்சம் பூரா ஒளிர்ந்து கொண்டே இருக்கு. நம்ம கண்ணை மூடி படுக்க போனாலும் மனத்துக்குள்ள ஒளிர்ந்துட்டே இருக்கு. அதனாலதான் எண்ணங்கள் தெரியுது, ஞாபகங்கள் வருது. அந்த பையன் எங்க வச்சேன் பாரு அப்படின்னு படுத்துட்டு கேட்போம். பைக்க உள்ள கொண்டு வந்தேன்னா வெளியிலே வச்சுட்டு வந்துட்டேனா பாரு அப்படின்னு படுத்துட்டோன்னு கேட்போம். நம்ம அப்பதான் வந்திருப்போம். இப்படி பார்த்தா உள்ளேயும் அது ஒளிர்தல் இருந்து கொண்டே இருக்கு. அபரிச்சின்னம்னா கண்டப்படாத தன்மை, முழுமையான தன்மை. இவ்விதம் அபரிச்சின்னமான, அதாவது கண்டப்படாத அந்த அறிவு சாமானியத்தை, அறிவு ஒளி சாமானியத்தை நான் எவ்விதம் அறிவேன் என்றால், உன்னுடையதான யாதொரு அறிவு பானை முதலிய வடிவாக விளங்குகின்றதோ அதனை குதர்க்கத்தை விட்டு ஸ்ரத்தையுடன் பாவனை செய்து பார். ஒரு பானையை நீ பாக்குறேன்னா கூட கண்ணை மூடிண்டு வந்து பாரு. பானையை பார்த்த விதம் எப்படி? பானை மேல அறிவு உன்னுடைய அறிவு இல்ல, வெறுமனை கண்களை திறந்து வைத்திருப்பதனாலே நிறைய காட்சிகள் தெரிஞ்சுட்டே இருக்கு. அதுல நீ ஒண்ணு போக்கஸ் பண்ணும் போது அந்த அளவுக்கு உன்னுடைய அறிதல் தன்மையா, விளக்கத்தன்மையா இருக்கிற, பிரகாசத்தன்மையா இருக்கிற அந்த அறிவினுடைய ஆதார தத்துவம் குறுகி அந்த பானையை பார்க்கறது, அந்த பூனைக்குட்டியை பார்க்கறது, ஒரு யானை போயிட்டு இருந்ததுன்னா யானையை பார்க்கறது. இப்படி அந்த பார்க்கும் தன்மையா இருக்கிற அந்த விளக்கமா இருக்கிற அறிவு சக்தியில எந்த ஒரு மாற்றமும் கூடுதலும் குறைவும் இல்லை. ஆனா அங்க உபாதிகள்னு சொல்லப்படுற காட்சிகள்ல யானை இருக்கு, பானை இருக்கு. அவைகளை விளக்கிட்டு பார்த்தேன்னா இந்த சாமானிய தத்துவம் ஆதாரமா இருக்கிற அந்த அறிவொளி இது அறிவு விளக்கமா பிரகாசித்தலாவே அது இருந்துன்றதுன்றது உனக்கு தெரிய வரும். குதர்க்கத்தை விட்டுட்டு இது அதிசூக்ஷமான புத்தியோட ஒவ்வொரு காட்சியும் நீ பாரு. உள்ளே தெரிகிற காட்சியும் பாரு, வெளியில தெரிகிற காட்சியும் பாரு. பார்ப்பவன் அந்த அறிவு விளக்கத்திலிருந்தே வெளில வரான்றது தெரியும். அறிவு பிரகாசத்திலிருந்தே பார்ப்பவன் இருக்கான், பார்க்கும் தன்மை இருக்கு, பார்க்கப்பட்ட காட்சியும் இருக்கு அப்படின்ற முப்புடிகள் எல்லாம் அப்படி பாயிண்ட் இருக்குன்றதெல்லாம் தெரியும். இதுதான் சொல்றாரு. அப்புறம் அந்த ஒளியான விளக்கும் சக்தி தான் சுத்த சிதாத்ம தத்துவம் என்று ஏ முனிகுமாரா நீ உணர்வாயாக. அந்த ஒளியான விளக்கும், அதாவது விளக்கிக் கொண்டே இருக்கும் சக்தி தான் சுத்த சித் ஆத்ம தத்துவம், அதாவது அறிவுமயமே ஆன ஆன்ம பொருள், பரம்பொருளினுடைய தத்துவம் என்பதை நீ உணரு. அறிபொடு பொருள்கள் தாமாக விளங்குவது இன்மையால் அது அறியும் அந்த ஒளி ஆகாது. பொறுமா, அடுத்த லைன். அறிபொடு பொருள்கள் எல்லாம் அந்த அறிவாலேயே விளக்கம் பெறுறது. அந்த அறிவு தான் அவைகளை விளக்கி கொண்டிருக்கு. இப்ப நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம பார்க்கும் போதுதான் பானை இல்ல, பானையாவே அங்க விளக்கம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது அந்த அறிவு ஒளி தான் கொடுத்துட்டு இருக்கு. ஒரு யானையாவே அந்த இடத்துல அந்த யானையா தென்படும்படியா உருவமாக, உயிராக, அதனுடைய கண்டிஷன்டு கான்சியஸ்னஸ் ஆக அங்கு தெரிய வைப்பதே இருக்க வைப்பதே அந்த அறிவு ஒளி தான். ஆகையினால் அறிபவள் அறிபடு பொருள்களிலிருந்தும் வேறு. அறிபவள்னு ஒரு பெண் தன்மையில ஏன் சொல்றான்னா, இந்த சித் சக்தியை பெண்ணா வர்ணிக்கிறார். திரிபுரா அப்படின்னு பேரு. அது ஒரு பெண்ணினுடைய பேரை கொடுத்து அந்த சித்தை விவரிக்கிறதுனால அறிவு அறிபடு பொருள்களிலிருந்து வேறு. ஆனா அந்த அறிபடு பொருட்கள்ல கூட தனித்தனியா அந்த அறிவு தான் துலங்கி கொண்டிருக்கின்றது, அந்த பொருள்களையும் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த வெறும் பிரகாசம் இல்ல, வெறும் விளக்கம் இல்ல, அந்த பொருளா இருக்கிறதுமே அதுதான்.
சித் சக்தி தான் ஆதாரமா, எல்லாத்துக்கும் ஆதாரமா, எப்பவும் சர்வதா விளக்கமாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது அப்படின்றார். இந்த சித் சக்தியாலே தான் அறிபடு பொருட்கள் அறியப்படுகின்றன அன்றி தாமாக ஒரு காலம் விளங்குவதில்லை. இந்த சித் சக்தி தான் எனக்குள்ளேந்து நான் அதை பார்ப்பவனாகவும், அந்த பானையை பார்ப்பவனாகவும், அந்த பானையாக இருந்து கொண்டு அந்த பானையை விளக்கும் தன்மையாகவும், இரண்டு இடத்திலையும் ஊடேவும் சர்வ பிரபஞ்சத்திலையும் நீக்க மர அபரிச்சின்னமா, அபரிச்சின்னம்னா என்ன, துண்டாக இல்லாமல் முழுமையாக, ஆமா ஆமா, அந்த மாதிரி சர்வ பிரபஞ்சத்தையும் ஒளி வீசி பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது. இது ஒரு தொழில் இல்ல, இதுலதான் எல்லாமுமே தோன்றி மறைந்து கொண்டிருக்கின்றன. இந்த சிச்சக்தியாலே தான் அறிபடு பொருட்கள் அறியப்படுகின்றன அன்றி அவைகள் தாமாக ஒரு காலம் விளக்கம் பெறுவதில்லை. பற்பல ரூபங்களான பல அறிபடு பொருட்களையும் அறியும் அந்த சிச்சக்தியே அதை அறிகிறாள். புரியுதா? எப்படி வேணா ரூபங்கள் இருக்கட்டும், ஆனா அத யார் அறியறான்னு கேட்டா, நான் பார்க்கல, நான் சோன் சோ பார்க்கல, நீ சோன் சோ பார்க்கல, 2000 பேர் ஆடியன்ஸ் ஒரு படம் பார்த்திருந்தா 2000 பேர் பார்க்கல, அந்த சிச்சக்தி ஒத்தியே தான் பாக்குறா. அந்த காட்சியா இருக்கிறதும் சிச்சக்தி தான். பொறுமா, ஒரு ஆடிட்டோரியத்திலயோ ஒரு சினிமா தியேட்டர்லயோ 2000 பேர் ஒரு படத்தை பார்த்துட்டு இருக்காங்கன்னா, அந்த படம், அது ஓடுகின்ற திரை, அந்த காட்சி, இதெல்லாம் ஜட பொருட்களா இருந்தாலும் அந்த பொருட்களை, அந்த எலக்ட்ரிசிட்டி, அந்த பல்பு, அந்த லைட்டிங், அந்த கேமரா ஷாட்ஸ், அந்த வீடியோ எல்லாமுமே சித் சக்தியால தான் இங்க இயங்கிட்டு இருக்கு. அதையே ஆதாரமாக பற்றி கொண்டு இருக்கு. 2000 பேர் பார்த்திருந்தாங்கன்னா 2000 பேர்னு யாருமே கிடையாது, ஒரே சித் சக்தி தான் 2000 பேராகவும் அதை பார்த்து கொண்டிருக்கின்றது. பார்ப்பதும் அதுவே, பார்க்கப்பட்டதும் அதுவே, எல்லா இடத்திலையும் அதனுடைய ஒரே பிரபாவம் தான், அதனுடைய ஒரே ஒளிமயம் தான் இங்கு சர்வ வியாபகமா பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது. அறிபடு பொருட்களில் அந்தந்த ரூபங்களுக்கு, அந்தந்த காட்சிகளுக்கு தக்கபடியாக அறியும் அந்த சித் சக்தி ஒரு காலம் மாற்றம் அடைகிறதில்லை. பார்க்கும் தன்மை என்னைக்குமே மாறுறதில்லை. நீங்களே நீங்க வாழ்ந்த இடத்த முதல் நாள் நீங்க அந்த இடத்துல என்னைக்கு கொடுத்தனும் போனோ அன்னைக்கு பார்த்ததுக்கும் இன்னைக்கு பார்த்ததுக்கும் இடத்துல மாற்றத்தை நம்ம பேசல. அந்த பார்க்கும் திறனா உங்ககிட்ட இருந்து வெளிவந்த அந்த சக்தியில ஏதாவது ஒரு சேஞ்ச் இருக்கா? நம்மளையே, நம்ம முகத்தையே நம்ம கண்ணாடியில பாக்குறோம். 10 வருஷம் முன்னாடி நம்மளுடைய போட்டோவை பாக்குறோம், 5 வருஷம் முன்னாடி போட்டோவை பாக்குறோம். முகத்துல, தோல்ல, தலைமுடியில, எல்லாத்துலயும் எல்லா மாற்றம் இருக்கும். ஆனா அந்த பார்க்கும் சக்தியா வெளிப்பட்டு இருக்குல்ல, அந்த பொருள்ல கூடுதல் குறைதல் ஏதாவது நடந்திருக்கா? புரியுதா? கூடுதல் குறைதல் அதுல ஏதாவது நடந்திருக்கா? கண்ணு கூட பார்க்கும் திறன் கூட போயிடுதுன்னு வச்சுக்கோங்க. ஆனாலும் கண்ணு பார்க்கலேன்றத உணர்ற அந்த சக்தியில கூட கூடுதல் குறைவு ஏதாவது இருக்கா? முன்னாடி எல்லாம் கண்ணு நன்னா தெரியும், இப்ப தெரியல. கண்ணுன்றது ஒரு பொருள், அந்த பொருளுக்கு சக்தி இருக்கும், இல்லாம போகும். ஆனா அத உணர்ற, என்னோட கண்ணு வீக் ஆயிடுத்து அப்படின்னு இப்ப நான் உணர்றேன், எண்ணம் மூலமா உணர்ச்சியா உணர்றேன். அந்த உணர்ச்சிய அறிவிக்கும், உணர்ச்சியாக விளங்க வைக்கும் அந்த சக்தி, ஆதார சக்தி, அதுல கூடுதல் குறைவு இருக்கா? இன்னைக்குமே இல்லை. அதனாலதான் சித் சக்தியில கூடுதல் குறைவே இல்லை. அதுதான் ஆழ்ந்த உறக்கத்துக்கு நம்ம போனா கூட இவ்வளோ விழிப்பு நிலையில இவ்வளோ விஷயங்களா ஈடுபட்டு சேஷ்டிச்சு வாழ்ந்து பண்ண அந்த உடம்பு அகந்தையோட சேர்ந்து ஏதோ வித்து ரூபத்துல போய் எங்க ஆன்ம பொருள்ல போய் ஒடுங்கிடுறது. அப்போ ஒண்ணுமே அசைவில்லாம இருந்தாலும் அங்கேயும் அந்த அறிவுல குறைதல் இல்லை. இப்பதான் யாருமே இல்லையே, பெரிய லைட் எதுக்கு, சின்ன லைட்டா மாத்திருங்க, 0 வாட்ஸ் ஆன் பண்ணிட்டு போங்க அப்படின்ற மாதிரி இது 0 வாட்ஸா உடனே கன்வெர்ட் ஆறுது இல்ல. புரியுதா? அதுல என்னைக்குமே கூடுதலும் இல்லை. யானையை பார்க்கும் பொழுது அதிகமான சக்தியும் வரல, பானையை பார்க்கும் பொழுது குட்டி சக்தியும் வரல. இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. அதுல கூடுதல் கிடையாது, குறைவு கிடையாது. எல்லா இடத்துலயும் நீ
விளக்கமர இருக்கிற இருப்பே அது. அது விளக்கம் கொடுக்கறதுன்றது ஒரு தொழில் கிடையாது, அதனுடைய தொழில் கிடையாது. இருப்பும் விளக்கமும் பிரகாசித்தலும் அதனுடைய ஆதார தத்துவம். இதுதான் சொல்றார். பேதங்கள் அறிபடு பொருட்களின் தர்மமே அன்றி, வித்தியாசங்கள் காட்சிகளின் தர்மமே அன்றி காணும் அந்த சிச்சக்தி ஒரு காலம் இந்த தர்மம் பேதத்தை உண்டாக்குவதில்லை. காணும் தன்மைன்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. காணும் தன்மை கூட கிடையாது, சிற்சக்தியே. அது நான் காணுன்றதெல்லாம் என்னோட தன்மை ஆயிடும். அது நான் காணும் தன்மைன்ற வார்த்தையை பிரயோகிச்சேன்னா என்னுடைய தன்மை கிடையாது. என்னை எதுவோ காண வைக்கிறது, பார்க்க வைக்கிறது. அந்த பொருளினுடைய சக்தி, அந்த தன்மை, ஆதார தத்துவம் என்னைக்கும் மாறுறதில்ல. காட்சியில ஏகப்பட்ட மாற்றங்கள் இருக்கு. பானையை பாக்குறேன், யானையை பாக்குறேன், பூனையை பாக்குறேன், யானையை பாக்குறேன், தென்னை மரத்தை பாக்குறேன், ஒரு புல்ல பாக்குறேன். காட்சிகள் வித்தியாசம் இருக்கு. ஆனா அது காட்சிகளை பார்க்கும் விளக்கும் அந்த சக்தி எனக்குள் விளக்கும், காட்சிகளிலும் விளக்கமாக இருக்கும். அந்த சக்தியில கூடுதல் குறைவு இல்லை. பொருள்களின் ஆகாரங்களில் வேதம் விளங்குகிறபடியால் வேதம் பொருள்களின் தர்மமே என்று நிராகாரமான வடிவற்ற அறிபவளின் தர்மம் என்று. அதாவது சிச்சக்தி எதற்கும் அது ஆகாரமாவே மாறுறதில்லை. ஒரு பானைன்னா சைஸ்ல அவன் எந்த அளவுக்கு அந்த குயவன் மண்ணை போட்டு கைப்பிடி அளவுக்கு பிடிச்சு ஒரு குட்டியா ஒரு பானை பண்றான். 2 கையாலையும் சேர்த்து ஒரு ஃபுட்பால் சைஸுக்கு ஒரு பெரிய பானை பண்றான். வேதங்கள் எல்லாம் காட்சிகள் சொல்லப்படுற பொருட்களின் தர்மம் தான். ஆனா இந்த பார்க்கும் தன்மை, அந்த குயவனால செய்யப்படும் தன்மை அப்படின்ற அந்த ஆதார சக்தி தத்துவத்துல கொஞ்சம் கூட பேதமே கிடையாது. காலத்திலையும் பேதம் கிடையாது, இடத்திலையும் பேதம் கிடையாது. போருமா? சூரியனுடைய வெளிச்சம் கூட மேடா இருக்கிற இடத்துல முன்னாடி பட்டுட்டு பின்பக்கம் நிழலாம் மறைஞ்சிடும். ஆனா இந்த சக்தி அப்படி கிடையாது. இந்த ஞான சக்தின்னு சொல்லப்படுற சித்பொருள்னு சொல்லப்படுற அகண்ட ஆனந்த ஆன்ம பொருளினுடைய சக்தி மாறுதல் இல்லாதது, கூடுதல் இல்லாதது, குறைவில்லாதது. இன்னும் கேட்டா அச்சலம், அது அசைவில்லாதது. இப்படின்னு எல்லாம் அதனுடைய தன்மைகளை விவரிச்சுட்டே போறாரு. இது கேவலம் வேதம் பொருள்களின் தர்மமே என்று நிராகாரமான வடிவற்ற அறிபவளின் அறிவான சித்தின் தர்மம் அன்று. இது கேவலம் பரோட்சவாதம் அன்று என்பதற்கு பொருள்களை விளக்கி சங்கற்பமின்றி சூக்ஷ்ம புத்தியினால் ஆதாரமற்ற வித்தை அறிவை பாரும். அதாவது இது பரோட்சவாதம்னா நான் ஒரு லாஜிக்கா சொல்லிட்டு இருக்கேன்னு நினைச்சு நீங்க இதுல மேல அவநம்பிக்கை இது பண்ண வேண்டாம். நீங்க பாருங்க, நீங்க காட்சிகள்ல ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கும். ஆனா உங்களுடைய அந்த பார்க்கும் திறன் உங்களுக்கு மூலமா வெளிப்படுற அந்த சிற்சக்தியில கொஞ்சம் கூட வித்தியாசம் இருக்காது. அது எல்லாத்தையும் சகலமா அப்படியே பார்த்துட்டே போயிட்டே இருக்கும். பார்க்கல, அது விளக்குகிறது. பொருட்களையும் காண்பவனையும் ஒரே அளவுள்ள சக்தி எல்லா இடத்திலையும் ஸ்பேஸை விட ஊடுருவி இருக்கிறதுனாலதான் அது எல்லா இடத்துலயும் சமமா அளவா அது மட்டும் காமிச்சுட்டு. இந்த ஆதாரமற்ற, ஆதாரம்னா இதுக்கு ஒரு சப்போர்ட்டே கிடையாது. இது எங்கேருந்து உற்பத்தி, இது காரணமே கிடையாது. எங்கேருந்தோ உற்பத்தி ஆகுது, எங்கேருந்தோ வருது போல் இருக்கு. என் மனத்துக்கு சக்தி, பார்க்கும் திறன், மனமானது புத்தி மூலமாக, கண்கள் மூலமாக அந்த காட்சியை பார்க்க விரும்புகிறதுன்னு நான் எல்லாத்துக்கும் மோட்டிவ் வச்சு பண்றேன் இல்ல. ஆனா அதுக்கு மோட்டிவே கிடையாது, அதுக்கு ஒரு ஆதாரமே கிடையாது, அதுக்கு ஒரு சப்போர்ட்டே கிடையாது. அந்த மாதிரிதான் அது எல்லா இடத்திலையும் விரிந்து பறந்து இருக்கிறது. எப்படி கண்ணாடி ஒன்றே ஆனாலும் அதனிடம் பலவாறாக பிரதிபிம்பங்கள் ஏற்படுகின்றனவோ அவ்விதமே சித்தானவள் பொருள்களின் வடிவங்களை கொண்டு நானாவாக விளங்குகின்றனள். கண்ணாடிக்குள்ள
ஒரு பெரிய கண்ணாடி, உங்க வீட்டுல இருக்கிற அத்தனை ரூம் பூரா இருக்கிற அத்தனை ஆப்ஜெக்ட்ஸையும் சேர்த்து அந்த ஆகாசத்தையும் சேர்த்து பிரதிபலிச்சுட்டு இருக்கு அந்த கண்ணாடி. அதனிடம் பலவாறாக பிரதிபிம்பங்கள் ஏற்படுகின்றனவோ அவ்விதமே சித்தானவள் பொருள்களின் வடிவங்களை கொண்டு நானாவாக விளங்குகின்றனள். சமாதி. அதனால இப்ப எல்லா சத்சங்கங்கள்லயுமே இந்த 1 மணி நேர மணி யோசைய வெளியிலேருந்து வர 40 செகண்டுக்கு ஒரு தடவை வர மணி யோசையை நான் இணைச்சு விடுறேன். அதையும் உபயோகப்படுத்திட்டு நீங்க 1 மணி நேரத்துக்கு தியானம் சமாதி பழகலாம்.